إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுஸிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. மனிதர்களே, நீங்க எப்ப நன்மையான விஷயங்களை செய்றீங்களோ, நல்ல விடயங்களை செய்றீங்களோ, அதுல யதார்த்தம் என்ன, நீங்க உங்களுக்கே நலவை செய்றீங்க. ஆனா எப்ப நீங்க தவறான விடயங்களை செய்றீங்களோ, நீங்க விளங்கிக்கோங்க, நீங்க உங்களுக்கே அநியாயம் கொள்றீங்க, நீங்க உங்களுக்கே தவறு இழைக்க ஒரு காரணமாக அமைறீங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில ஒரு முஃமின் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள், நிலைமைகள், சோதனைகள் அந்த முஃமின் அனலைஸ் பண்ணி பார்ப்பார். ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள், கஷ்டங்கள், நிலைமைகள் வர வேண்டும்? அவர் ரோட்ல போறார், காலில் ஒரு முள்ளு குத்திப்படுவது, ஏன் இப்படி ஒரு முள்ளு குத்திப்படணும்,
ஏன் ஸ்லிப்பர் கிளியோனும் பட்டி கிழிஞ்சு பேசிட்டு நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லது அவர் தஹஜ்ஜுதுக்கு எழும்புறதுக்கு முயற்சி செய்கிறார், அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார், ஆனா அமல் செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமை ஒன்று உண்டாகுது. ஏன் எனக்கு தஹஜ்ஜுத் நசீபாகுது இல்ல? ஏன் எனக்கு திக்ர் செஞ்சு கொள்ள இயலா? ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஆழமாக அனலைஸ் பண்ணி யோசிச்சு பார்ப்பார். ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் இந்த மனைவிக்கு எந்த நேரம் சூழ்நில? ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமைகள் வருவது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன சுன்னவை பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயம்தான், சில நேரங்கள்ல நாங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முறைகள் இருக்குது, அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு சோதனைக்கு காரணமாக அமையும். அதுல முதலாவதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்கள். எப்போ ஒரு மனிதன் பாவங்கள் செய்யறானோ அந்த மனிதனுக்கு அமல்களுடைய இன்பத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கல்பிப்பார். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ரஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغض بصره الا احدث الله عباده يجد حلاوتها. ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு அழகான ஒரு பெண்ணின் மீது படுவது ஹராம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி பார்வையை தாழ்த்துறார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு புதிய ஒரு இபாதத்தை நசீபாக்கி அந்த இபாதத்துடைய ருசியை அல்லாஹ் உள்ளத்துல உண்டார். இபாதத்துடைய ருசி அவர் கண்ணை பாதுகாக்கிறார். எனவே இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. நீங்க ஒரு அழகான பெண்ணை பாக்குறீங்க, அதை பார்த்து ருசிக்கிறீங்க, இந்த நேரத்துல வளமையாக செய்யக்கூடிய அமல அல்லாஹ் கல்ட்டுவான், அந்த அமலுடைய வெறுப்பு அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போடுவான். ஏன் தஹஜ்ஜுத் மிஸ் ஆகுது? ஏன் ஜிக்ருடைய இன்பம் இல்ல? ஏன் திலாவத்துடைய இன்பம் இல்ல? நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது, நன்மைகளுடைய வெறுப்ப உண்டாகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், யார் அல்லாஹ்வ மறந்து வாழ்றாங்களோ, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் எங்களுடைய zikr உபதேசங்களை புறக்கணித்து பாவங்கள் செய்றாங்களோ அவர்களுக்கு உலகத்திலே நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம் என்பதாக. ஏன் நெருக்கடி? நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுடைய நெருக்கடிக்கு காரணமாக அல்லாமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களோ நுகையிது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். அந்த பாவிக்கு நாம் ஒரு ஷைத்தானை காட்டிடுவோம், அந்த ஷைத்தான் அவனுடைய நண்பனாக மாறிடுவான் என்பதாக. வெளிக்கு போறார், பொடியமார்களோட பாவங்கள்ல ஈடுபடுறார், அல்லாஹ் ஒரு ஷைத்தானை சாட்டுறான், இவரோட 24 hours அந்த ஷைத்தான் நண்பனாக இருக்கிறார். வீட்டுக்கு போனா மனைவியோட பிரச்சனை, வீட்டுக்கு போனா பிள்ளைகளோட பிரச்சனை, உம்மா வாப்போட பிரச்சனை, கடைக்கு போனா அடுத்தவங்களோட பிரச்சனை. உங்களோட ஒரு ஷைத்தான் அல்லாஹ் காட்டுறான், உங்களுடைய நிம்மதியாக இருக்கிறது கூட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவங்கள் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகும். யாரு வட்டியோட தொடர்பாகிறாங்களோ குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யதகப்பதுஹுமு ஷைத்தானு மினல் மஸ். அவன் காலையில எழும்பக்கூடிய நேரத்துல அல்லது கியாமத்துல எழும்பக்கூடிய நேரத்துல ஒரு ஷைத்தான் பிடிச்ச மனிதனை போல அவன் இருப்பான் என்பது குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. எனவே பாவங்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, இன்னர் ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்க பிதன்பின் யுஸீபுஹு. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் நாம சொல்றோம், என்னதான் எதுக்கு கைய வச்சாலும் சரி வருவதில்லை. ஹதீஸ் சொல்லுது, ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குதே, அல்லாஹ் அவனை விட்டு தடுக்கிறான் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமா. அவனுடைய பாவம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க கஷ்டப்படுத்துது, அந்த ரிஸ்க லேசாக கிடைக்காம விடுது, அந்த ரிஸ்க மஹ்ரூமாக்குது, ஹராமாக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நெருக்கடிக்கு காரணம் நாங்க நினைக்கிறோம் யார்கிட்ட போய் சூன்யம் செஞ்சோ தெரியாது. உங்களுக்கு யாரும் சூன்யம் செய்யல, உங்களோட பாவம் அது சூன்யத்தை போல ஆகிட்டு என்பதாக நினைக்கிறோம். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
ஒரு மனிதன் வாழ்க்கையில பல நிலைமைகள், கஷ்டங்கள், சோதனைகள் வாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான். ஒன்று பாவம் அவர் அவருக்குள்ள செய்கிறார். இரண்டாவது அவர் அநியாயம். பாவம் அவர் அவருக்குள்ள செய்கிறார், அநியாயம் அவரை தாண்டி வேறொருத்தருக்கு செய்கிறார். அல் கபாயிர் என்று செல்லக்கூடிய கிதாப்ல இப்னு கையும் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு சம்பவம் ஒன்று கொண்டு வரார். பெரும் பாவங்கள், அந்த கிதாப்ட பேரே பெரும் பாவங்கள். என்ன சம்பவம்? ஒருத்தர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார், மர்ரானி மர்ரானி லா யظلمن احدا. யார் என்னைய பாப்பாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அவருக்கு ஒரு கைதான் இருக்குது, மற்ற கை இல்லை. கணேசக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன இப்படி சொல்றீங்க? அவர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு, எனக்கு நடந்த நிகழ்வை நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், என்னைய பார்த்தா யாரும் அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு. என்ன கதை? ஒருத்தருக்கு நான் ரோட்ல நடந்து கொண்டு போறேன், ஒரு பகீர், ஒரு மிஸ்கின் ஒரு மீனை புடிச்சு கொண்டு வாரார். எனக்கு அந்த மீனை பார்த்த உடனே ஆசை வந்துட்டு, எனக்கு மீனைக்கா? அவர் சொன்னார், இல்ல நான் ஏழை மிஸ்கின், வீட்டுல எல்லாம் கொண்டாட்டி பிள்ளைகள் பசியில நான் வாரது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனவே கிடைச்சது ஒரே ஒரு மீன், அதை போயிட்டு ஆக்கி கொடுக்க பாக்குறேன். நான் போஸ்ட் பண்ணி கேட்டேன், தர இல்ல. பலவந்தமாக அந்த மீனை அவருக்கு அடிச்சு எடுத்துட்டேன் என்கிறார். நான் போகக்கூடிய நேரத்துல எந்த விரல்ல ஒரு முள்ளொண்டு குத்தி பட்டுச்சு, பெருவிரல்ல கையில. அந்த வருத்தம் இருக்குது, என்னால தாங்கலாம். டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார், இதுக்கு மருத்துவம் செய்ய இல்லாம இருக்குது, விரலை வெட்டணும். விரலை வெட்டிட்டேன். ரெண்டாவது என்ன, ரிஸ்ட்ல இருந்து கையை வெட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு, வெட்டிட்டேன். ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கப்புறம் எல்போல இருந்து வெட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு, வெட்டிட்டேன். ஆனா வருத்தம் நிக்கல. கடைசிக்கு ஷோல்டர்ல இருந்து கை போயிடுச்சு. ஒரு பெரியார் அவர் பார்த்து கேட்கிறார், என்ன வாப்பா, ஏன் உனக்கு இப்படி எல்லாம் நிலைமை? நீ என்னென்ன நினைக்கிறாய்? உன்ட கையால யாருக்கு சரி அநியாயம் நடந்துச்சா? அப்ப இவர் யோசிக்கிறார், இந்த சம்பவத்தை சொல்றார். சொன்னாங்க, நீ எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உனக்கு சுகம் வராது. அந்த மனிதனை தேடி போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோ. இதுக்கு பார்க்க வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்ல. உன்ட கை ஷோல்டர் கிட்ட பேசிட்டு, ஆனா வருத்தம் இருக்கு. தேடி கொண்டு போறார், அந்த மனிதனை சந்திக்கிறார். கேட்டார், தெரியுமா? எனக்கு ஞாபகம் இல்ல. சொன்னாங்க, இப்படி ஒரு நிகழ்வு நான் உங்ககிட்ட மீன் எடுத்தேன். ஓ, எனக்கு தெரியும். எனக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தீவான் அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا فالظلم يرجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنمي. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆளாக இருக்கிறீங்க, நீங்க சக்தி பெற்ற ஒரு ஆளாக இருக்கிறீங்க. உங்களோட பவரை வச்சு நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். ஏன்? அந்த அநியாயத்துடைய முடிவு இருக்கிறதே, அது கைசேதம் தான். தனாமு ஐனாக வல் மظلوم منتبه. நீ யாருக்கு சரி அநியாயத்தை செஞ்சு நீ நிம்மதியாக படுக்கிறதுக்கு பெட்டுக்கு போவாய். ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர், அவருக்கு தூக்கம் போகுது இல்ல. இப்படி நடந்துட்டு இப்படி செஞ்சுட்டான்வலே, அவருடைய கண்கள் விழிச்சு கொண்டு உனக்கு எதிராக பதுஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். மறந்துடாத, அல்லாஹுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல. அல்லாஹ் இந்த எல்லா நிகழ்வுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَسَيَعْلَمُ الَّذِينَ ظَلَمُوا أَيَّ مُنْقَلَبٍ يَنْقَلِبُونَ. அநியாயக்காரர்களே, நீங்க பாருங்க எந்த குழியில போயிட்டு உள்ள போறீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த மனிதன் கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், அந்த இரவு எனக்கு தூக்கம் இல்ல. நான் அல்லாஹ் கிட்ட கையேந்தி, இப்படி எனக்கு அநியாயம் நடந்துச்சே என்பதாக பதுவா செஞ்சுட்டேன் என்றார். அவர் பதுவா செஞ்சாரு. இப்ப இவர் மன்னிப்பு கேட்கிறாரு. கேட்டு முடியல, கைவர்க்கம் போய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில நோய், வாழ்க்கையில சிக்கல், வாழ்க்கையில பிரச்சனை, அனலைஸ் பண்ணி பார்ப்போம், என்னையால யாருக்கு சரி அநியாயம் நடக்குதா இல்லையா. என்னுடைய உஸ்தாத் மௌலானா ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துலும் அநியாயத்துடைய பாடத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல மிஷ்காத்துல எனக்கு இன்னும் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. சொல்லுவாங்க, பைசாப், அவர் அப்படிதான் பேசுவார், பைசாப் நீங்க பஸ்ல ஏறினாலும் நீங்க ஒரு கொழுத்த ஆளா இருந்தா விண்டோ செக்ஷன்ல உட்கார்ந்துட வானம். ஏன்? நீங்க கொழுத்தவர் பஸ்ல 50-50 சீட் இருந்தா
ஒருத்தர் வந்தா அவர்கிட்ட சீட்ல ஒரு துண்டை நீங்க எடுக்கிறீங்க. எனவே ஏழுமான மட்டும் அடுத்த பக்கத்துல போயிட்டு காலை வெளியே போட்டு சரி உட்காருங்க. அப்படிதான் உங்களுக்கு விண்டோ சைடு ஓடுமா? அடுத்த பக்கத்தில் உட்கார்றவர் வந்தா ஹலாலாக்கிக்கோங்கோ, நான் கொஞ்சம் கொளுத்திருக்கிறேன், கொஞ்சம் கூடியா சீட் எடுக்கிறேன், பரவாயில்லையா? அப்படி கேட்கலையா நீங்க அவருடைய ஹக்கில் அநியாயம் செய்றீங்க என்பதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அநியாயம் இருக்குது. அநியாயம் இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முசீபத்தாக மாறிடும், ஒரு நோயாக மாறிடும், ஒரு பிரச்சனையாக மாறிடும், ஒரு நிம்மதியற்ற நிலைமை உண்டாகும். மூணாவது உலமாக்கள் சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல நாங்க சமூகத்தோட வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனையும் மதிச்சு வாழ்றது இருக்குது. இது ஆக முக்கியம். எனக்கு முன்னால உள்ளவர் ஒரு பாவியாக இருக்கலாம், ஒரு அநியாயக்காரராக இருக்கலாம், எனக்கு முன்னால் உள்ளவர் ஒரு அந்நிய மனிதனாக இருக்கலாம். ஆனா மனிதன் என்ற அடிப்படையில, அல்லாஹ்வுடைய மக்லூக் என்ற அடிப்படையில ஒவ்வொரு மனிதனை நீங்க கண்ணியப்படுத்துங்க. ஒவ்வொரு மக்லூக்க படைப்பை நீங்க கண்ணியப்படுத்துங்க. எப்ப நீங்க இன்னொரு படைப்பை குறையாக தாழ்வாக மதிப்பீங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில சோதிப்பாங்க. திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அய்யப அஹாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. யாரு தன்னுடைய ஒரு சகோதரனை அவருடைய பாவத்தின் காரணமாக குறையாக பார்ப்பாங்களோ அந்த பாவத்தை இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் இந்த மனிதனை மௌத்தாக்க மாட்டான் என்பதான். நான் அந்த ஹதீஸை மறுவ சொல்றேன். யாரு தன்னுடைய ஒரு சகோதரரை அவருடைய பாவத்தின் காரணமாக குறைகளின் காரணமாக அவரை மதிப்பு இல்லாம குறையாக பார்ப்பாங்களோ அந்த குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் இவரை மௌத்தாக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் ஓப்பனாக்கல் ஒருத்தர் சூழ்காரன் இருக்கிறார் அல்லது ஒரு ஹராத்துல அடிக்ட் ஆக இருக்கிறார். ஆறுங்களை புள்ளேல வளர்க்க தெரியாம வளர்க்கிறாங்க. என்னட்ட புள்ளேல் சூப்பர், ஆறுங்களே இருக்கிற மாதிரி ரஷ்யாவது காரணம் போல போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்தை வெறுப்போம், ஆனா பாவிய வெறுக்க மாட்டோம். ஒரு மனிதன் அந்த மனிதனை தவறு செய்கிறார் தான், தாழ்வாக மதிக்கிறீங்களா? அந்த பாவத்தை உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்களோட புள்ளேட வாழ்க்கையில அல்லாஹ் உண்டாக்காம உங்களைய மௌத்தாக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எவ்வளவு காட்சிகள், வல்லாஹி நான் எங்களை கண்ணால கண்ட காட்சிகள் எவ்வளவு. ஒரு மூமின் பயப்படணும். ஏன் பேசுறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த தவறுகளை எங்களோட வாழ்க்கையிலிருந்து நானும் நீங்களும் தூரமாக இருக்கணும். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்துக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு கூட்டம் ஒன்று போச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு களவு ஒன்று போய்கிட்டு அந்த களவு செய்யாத ஒருத்தரை இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க தான் களவெடுத்திருப்பீங்க என்று எல்லாத்துக்கும் முன்னால சொல்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு கேவலம் ஒன்று உண்டாங்க. அவர் தவறே செய்யல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு கேவலம் அந்த இடத்தில் இருக்கிறாத ஒரு நிலைமை ஒன்று உண்டாங்க. என்ன நடந்துச்சு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பல வருடங்களுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய கண்கள் தூங்காது. யாரு அந்த அமைப்புல அடுத்த மனிதனை தாழ்வாக பார்த்தாரோ அவர் குறைய செய்யல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல வருடங்களுக்கு பின்னால அவருடைய மகனை கல்லனாக உண்மையிலே களவெடுத்தார். நாங்களே ஆச்சரியப்படுறாங்க, இந்த மனுஷன் களவெடுத்தாரா? களவெடுக்க வச்சு எல்லாத்துக்கும் மத்தியில் அல்லாஹ் கேவலப்படுத்தார். அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் யோசிக்கிறான், நான் யாருக்கோ செஞ்சது என்ற பிள்ளைக்கு நடந்துச்சே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, சியர் அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய கிதாப்ல முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட சம்பவம் வருது. முஹம்மது பின் சீரின் என்று சொன்னா அவருடைய பேரை சொன்னா தெரியாத ஒரு ஆலிமும் இருக்க மாட்டான். கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர், பெரிய ஆலிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, சம்பவம் என்ன? ஒரு நாள் அவருக்கு ஒரு நிலைமை உண்டாகிச்சு. கடன் தலைக்கு மேல பேசிட்டு அதுக்கு பின்னால ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு அவரை கொண்டு போறாங்க ஜெயிலுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, அந்த நேரத்தில் அவர் அந்த வாகனத்திலேயோ ஏதோ ஒன்றில் ஏறக்கூடிய நேரத்தில் சொல்றாரு, எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த நிலைமை எனக்கு ஏன் வந்துச்சு என்றது தெரியும் என்பதாக. இவ்வளவு பெரிய ஆலிம். கேட்டாங்க, என்ன விஷயம்? 40 வருடங்களுக்கு முன்னால ஒரு பங்களோஸ்காரன் அவர் பிசினஸ் செஞ்சு பங்களோஸ் ஆகிட்டார்.
அவரை பார்த்து நான் சொன்னேன், யா முஃப்லிஸ், பங்குலக்காரனே என்று. எல்லாத்துக்கும் முன்னால கொஞ்சம் கேவலமா பேசிட்டேன். அல்லாஹ் 40 வருடங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஆலிம் என்னைய இந்த நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கிட்டானே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லவ் தஹிர்து மின் கல்பின் லஹஷீது அன் அகூன கல்பன். ஒரு நாய பார்த்து நான் ஜோக் பண்ணினா, ஒரு நாய பார்த்து மதிப்பு இல்லாம நான் நடந்தா நான் பயப்படுறேன், அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவானோ என்று பயம் என்று உள்ளத்தில் இருக்குது என்றுதான். ஒரு நாய கூட கேவலமாக பார்க்கிற சஹாபாக்கள் பயந்தாங்க. நானும் நீங்களும் மனிதர்களை, சகோதரர்களை, தவறு செஞ்சாலும் இன்சான் தான், தவறு செய்யாத யாருதான் உலகத்தில் இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் என்ற மனைவிக்கு இந்த நிலைமை, ஏன் என்ற புள்ளைக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, யார சரி மதிப்பில்லாத முறையில நீங்க நடந்திருப்பீங்க, அது சுத்தி உங்களோட வாழ்க்கையில வந்திருக்குது என்பதை மறந்துடுவான. நல்ல ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இதை செய்ய விடாம அல்லாஹ் உங்களை மௌத்தாக்கவே மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 4வது ஆக முக்கியமான ஒரு விஷயம், உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு தனி மனிதனாக வைக்கல. எங்களுக்கு மத்தியில உறவுகள் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது. ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பங்கள், உறவுகள், சொந்த பந்தம் என்று வந்தா ஒத்துமையாக வாழ்றது இருக்குதே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஆக முக்கியமான ஒரு விஷயம். குடும்பங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில யாரு பிரிஞ்சு வாழ்வாங்களோ, சோதனை அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா யாரு பிரிஞ்சு வாழ்வாங்களோ, உள்ளங்களை நோவடிச்சு வாழ்வாங்களோ, சண்டை பிடிச்சு கொண்டு வாழ்வாங்களோ, குர்ஆன் தெளிவாகவே செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். குர்ஆன் தெளிவாக செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உலாயிக ஹுமுல் லஅனது வ லஹுஸ் ஸூஉத் தார். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலாயிக லஹுமுல் லஅனது. உறவுகளை முறிச்சி, குடும்பங்களை பிரிஞ்சி யார் உலகத்துல வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது என்பதாக அல்லாஹ். நீங்க தஹஜ்ஜுத் தொழுவீங்க, நீங்க குர்ஆன் திலாவத் செய்வீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சாபத்தில் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதோட முடிக்கல்ல அல்லாஹ், வலஹும் ஸூஉத் தார். அவர்களுக்கு கெட்ட வீட்டை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதான். கெட்ட வீடு ஒன்று நரகம், 2வது அதுக்கு முன்னால கெட்ட வீடு ஸூஉத் தார். அல்லாஹ் வீட்டுக்குள்ள ஒரு முசீபத்தை உண்டாக்குவான். அந்த முசீபத் இருக்கிறே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிம்மதியற்ற ஒரு சூழலை வீட்டுக்குள்ள அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உறவுகளை முடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சாபம், கெட்ட முசீபத் பிடிச்ச வீடு, காஃபிரூன் நஷ்டவாளிகள், ஃபாசிகூன் பாவிகள் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸஹீஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப யாரு விரும்புறாங்களோ, அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாரு விரும்புறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ரிஸ்க் விஸ்தீரணமாகணும். யாரு விரும்புறாங்களோ அதே மாதிரி ஆயுள் நீடிக்கணும். ஒரு சுகாதாரத்தோட, ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட இந்த ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று யாரு விரும்புறாங்களோ, வாழ்க்கையில பரக்கத்தோடுமா, ஆயுள் ஆர்வத்தோட ஆரோக்கியத்தோட நீளமாகணுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்யஸில் ரஹிமஹு. இவங்களோட உறவுகளோட முறிக்காம உறவுகளோட சேர்ந்து வாழுங்க என்பதாக. இந்த ஹதீஸை நான் வேற வார்த்தைகள்ல சொல்றேன், தவறாக நினைக்கவான. யாருக்கு ரிஸ்க்ல நெருக்கடி வரணுமோ, யாருக்கு ஆயுள் நீடிக்க தேவையில்ல அல்லது நோய் வரணுமோ, நேரத்தோட வரணுமோ, குடும்பங்களோட சண்டை பிடிச்சு சாவுங்க என்பதாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அந்த ஹதீஸுடைய கருத்து. உங்களுக்கு ரிஸ்க்ல விஸ்தீரணம் வேணுமா, சேர்ந்து வாழுங்க. ஆயுள் ஆரோக்கியத்தோட நீளமாகணுமா, குடும்பங்களோட சேர்ந்து வாழுங்க. அல்லாஹ்வோட ரிஸ்க்ல பரக்கத் செய்வான். அல்லாஹ்வோட ஆயுள ஆரோக்கியத்தோட அல்லாஹ் நீளமாக்குவான். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லையா, சண்டை பிடிச்சு சாவுங்கன்றதுதான் கருத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் அவருடைய மனைவிக்கு இடுப்புக்கு கீழே அப்படியே தீவன் இல்லாம நடக்க இயலாத ஒரு நிலைமை. என்ன நடக்குது, வெஸ்டர்ன் ஓணுமா, யுனானி ஓணுமா,
ஹோமியோபதி வேணுமா, அக்யூபஞ்சர் வேணுமா, எல்லாம் மெடிக்கல் பார்த்து ஒன்றும் சரி வரல. அந்த நேரத்தில் ஒரு ஆலிம் சாபை கூப்பிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே அதுல. எனவே அவர் ருக்கியா ஷரஇயா இஸ்லாமிய அமைப்புல குர்ஆன் ஆயத்துல ஓதி பாக்குறாங்க. சொல்றாங்க எந்த உள்ளம் தெளிவாகவே செஞ்சது இவருக்கு நோய் இல்லை. இதே இந்த இடத்துல ஏதோ ஒரு முசீபத் இருக்குது. நான் சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. இந்த காணி, இந்த பூமி எப்படி உங்களுக்கு மத்தியில ஒத்துமா சண்டை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பக்கத்து காணியில் இருக்கிறது என்ற சகோதரர் தான். இப்ப வருவது பக்கத்து காணியில் இருக்கிறது ஒரு சகோதரர் தான். பாப்பா மௌத்தாகத்துக்கு பிறகு சொத்துக்களை பிரிக்கிற விஷயத்துல பெரிய சண்டை, பெரிய பிரச்சனை. பேசுறோம் இல்ல, தடுக்கிறோம் இல்ல, நாங்க இங்க இருக்கிறது அவங்க விருப்பம் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சொன்னாங்க, கொஞ்சம் கலாம கொடுத்து ஒத்துமையாகுங்க. அவர் பயான் செய்றார், உடனடியாக பேசி ஒத்துமையாகிறாங்க. வல்லாஹி சொல்றேன், நடக்க இல்லாத பெண்ணுக்கு அல்லாஹ் நடக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு சூனியம் இல்ல, ஒரு சூனியம் இல்ல. அந்த வீட்டை அல்லாஹ் சூதார், அல்லாஹ் மோசமான ஒரு வீட்டாக அல்லாஹ் மாத்திட்டான். அல்லாஹ் அந்த வீட்டுல நோயை உண்டாக்கினார். உங்களுக்கு மருத்துவம் எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒன்றும் சரி வராது. ஒத்துமையாக வாழுங்க, அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில பிரச்சனை அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நல்லதை செஞ்சா உங்களுக்கு நல்லது செய்றீங்க, நீங்க கெட்டதை செஞ்சா நீங்களே உங்களுக்கு முசீபத்தை தேடிக்கொள்வீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய விஷயங்கள்ல நேரங்கள்ல இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்துறது ஆக முக்கியம். ஏன் மகனுக்கு இப்படி, ஏன் பிள்ளைகளுக்கு இப்படி, ஏன் மனைவிக்கு இப்படி, ஏன் எனக்கு கை வைக்க ஒன்றுமே சரி வருவதில்லை, ஏன் இவ்வளவு முசீபத்துக்கு மேல முசீபத் வருவது, ஏன் நோயிலே காலம் போகுது, பணம் மாற்றி எடுத்தா எங்கதான் போதோ தெரியா. யோசிங்க. பாவம் சில நேரத்துக்கு நாங்க வாழ்க்கையில நடந்து கொண்ட முறைகள் என்ற வாழ்க்கையில சோதனைக்கு காரணமாக சில நேரங்கள்ல நாங்க இப்படி யோசிக்கலாம், என்ன ஹஜ்ரத் சொன்னது போல பாவம் இல்லை நான் செய்யறது இல்லை, அநியாயம் நான் செஞ்சதே இல்லை, உறவுகளோட நல்லா தான் இருக்கிறேன், அடுத்தவங்களை நல்ல மதிச்சுதானே வாழ்றேன், ஆனாலும் பிரச்சனை இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில பல நிஅமத்களை தருவார். சமூகத்தோட வாழக்கூடிய நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம் தான், இஸ்தஈனு பிகதாஇ ஹவாயிஜிகும் பில் கித்மான். நீங்க உங்களோட தேவைகளை பரிபூர்ணமாக்கக்கூடிய விடயங்கள்ல மறைவான முறையில அல்லாஹ்வுடைய உதவிகளை தேடிக்கோங்க. அப்படின்னா என்ன கருத்து? அல்லாஹ் உங்களுக்கு வாகனத்தை தந்திருக்கிறான், வீட்டை தந்திருக்கிறான், வசதியை தந்திருக்கிறான், ஆற்றல்களை தந்திருக்கிறான், நல்ல நிலைமைகளை தந்திருக்கிறான். நீங்க உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆக்குறீங்க, ஆனா அத மறைவான அமைப்புல செஞ்சுக்கோங்க, மக்களுக்கு காட்டிக்கொள்ள போவான. ஏன்? அந்த மக்களுடைய பார்வைகள் இருக்குதே, அந்த பார்வைகள் மூலமா உங்களுக்கு சோதனைகள் வரும். நீங்க அநியாயம் செய்யல, குறையாக மதிக்கல, உங்கள் மூலமாக என்ன நடக்குது? நீங்க அதை என்ஜாய் பண்றீங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கண்கள் பார்க்குது, உங்களுக்கு கண்ணூர் என்று செல்லக்கூடிய முசீபத் உண்டாகும். கண்ணூர் இருக்கிறதே சூன்யத்தை விட பயங்கரமானது என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்ல வருவது, அக்ஸரு மன் யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன் என்பதாக வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துல அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால ஏண்ட உம்மத்துல அதிகமான மக்கள் ஏன் மௌத்தாகுவாங்க என்றா கண்ணூரின் காரணமாக மௌத்தாகுவாங்க என்றார். நோய் இரண்டாவது, கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய்த்திடும். எனவே நீங்க வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நிஅமத்களை அனுபவிங்க, பிரச்சனை இல்ல, ஆனா மக்களுக்கு காட்டிக்கொண்டு அதை செஞ்சு கொள்ள வானம் என்றதுதான் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. கவலைக்குரிய விஷயம் இந்த காலத்துல எல்லாமே பேஸ்புக் போகணுமா, இன்ஸ்டாகிராம் போகணுமா, எல்லாமே பப்ளிக்ல காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்க என்ஜாய் பண்ணுவோம், ஆனா ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்து எங்களுக்கு இப்படி இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க தேவையில்லாத நீங்க அநியாயமும் செய்யல, நீங்க யாரையும் தவறாக மதிக்கவும் இல்ல, நீங்க பாவம் செய்யவும் இல்ல, ஆனா அடுத்த வந்த கண்ணூர்ல நீங்க சிக்கிட்டீங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சமூகம் எனவே ஏவ்வளவு நோய், ஏவ்வளவு பிரச்சனை, கண்ணூர்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உலகத்துல வாழக்கூடிய நேரம் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இந்த அளவுக்கு எங்களுக்கு தெளிவுகள் இஸ்லாம் தந்திருக்கு. உலகத்துல வாழ்றேன்னு எப்படி வாழணும், எதையும் படிச்சு தந்து இல்லை என்றது இல்ல. சஹீஹான ஹதீஸ்ல வருது, கண்ணூர் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கு கொண்டு போய்க்கிடும் என்றா, அந்த மனிதன் ஒரு மலைக்கு மேல ஏறி அந்த மலையில இருந்து கீழே பாஞ்சி தன்னுடைய உயிரை இல்லாமக்கக்கூடிய அளவுக்கு அவன் இந்த புத்தில ஒரு பேதகத்தை உண்டாக்கும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் அவர் மலைக்கு மேல ஏறி பாயணும்? அவருடைய சென்ஸ் இல்லாம போயிட்டு ஏன் கண்ணூரால பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க அனுபவிக்கக்கூடிய விடயங்களையும் சில நேரங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டாம அது செஞ்சு கொள்வது இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதில் அல்லாஹ் பெரிய ஹிக்மத்தை கையில வச்சிருக்கு. எனவே குர்ஆன் சுன்னாவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை ஏன் தந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஒவ்வொரு மோமினும் தன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பார். எனக்கு இவ்வளவு பெரிய நிலைமைகள், சோதனைகள் வாரத்துக்கு காரணம் என்ன? நீங்களே உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான். ஒரு மோமின், அதான் பெரியார்கள் சொல்லுவாங்க, அல் பலாஉ முஅக்கலுன் பில் கவுல் என்பதாக சொல்றாங்க. சோதனைகள், பிரச்சனைகள் இருக்குது, அது பேச்சோட செயலோட சம்பந்தப்பட்டது. அது சுற்றிதான் இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு வருது. எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு